This video sponsored by BuyMode. BuyMode என்றது ஒரு ஆன்லைன் ஆப்பு. இந்த ஆப்பில் நீங்கள் வாங்கக்கூடிய எல்லா பொருட்களையும் இந்த ஆப் மூலமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் நிறைய கூப்பன் அண்ட் ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இருபத்தி ஆறு ஆண்டுகள் ஆகியும் நண்பரை காணாமல் திருமண பத்திரிகையை அனுப்பிய நபர். ஆந்திராவில் கம்பி என்னும் சோகம். ஆந்திர மாநிலத்தில் 26 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மோசமான சம்பவத்தில் தொடர்புடைய நபர் தலைமறைவாக இருந்த நிலையில் திருமண பத்திரிகையை வைத்து அவர் தற்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அவருக்கு தற்போது 55 வயதாகிறது. ஆந்திர மாநிலம் அந்தப்பூர் மாவட்டம் குடிப்பாண்டா மாண்டலம் தின்னவுட்டி கிராமத்தை சேர்ந்தவர் திப்போசாமி. இவர் தனது மனைவிக்கு தவறான தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகத்தில் இருந்தார். இந்த நிலையில் அவருக்கு 6 மாத குழந்தை இருந்தது. இந்த நிலையில் கடந்த 1998ஆம் ஆண்டு மனைவி தனது 6 மாத ஆண் குழந்தையுடன் தசரா விழாவில் பங்கேற்க ஒரு கோவிலுக்கு திப்போசாமி சென்றிருந்தார். அப்பொழுது மனைவி கோயிலை சுற்றி கொண்டிருந்த போது மனைவியின் மீது இருந்த சந்தேகத்தால் அவரது 6 மாத மகனை தூக்கி சென்று ஒரு புதரில் கொலை செய்து அந்த சடலத்தை அங்கேயே குழி தோண்டி புதைத்துவிட்டு திப்புசாமி ஓடிவிட்டார். இதையடுத்து மகனையும் கணவரையும் காணவில்லை என மனைவி குடிப்பாண்டா போலீஸ் நிலையத்தில் புகார் தெரிவித்தார். அப்போது நடந்த விசாரணையில் திப்புசாமி தனது மகனை கொலை செய்துவிட்டு தப்பியோடியது தெரிய வந்தது. அப்போது முதல் திப்புசாமி தலைமறைவு குற்றவாளியாக தேடப்பட்டு வந்தார். இந்த நிலையில் அவர் கர்நாடகாவுக்கு தப்பி சென்று தனது பெயரை கிருஷ்ணா கவுடா என மாற்றிக்கொண்டார். இதையடுத்து அங்கு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு 2 மகள்கள் உள்ளனர். இதில் மூத்த மகளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. இந்த நிலையில் தின்னவுட்டியில் இருக்கும் நெருங்கிய நண்பர் நாகராஜுக்கு பெண்ணின் திருமண பத்திரிகையை திப்புசாமி அனுப்பி வைத்துள்ளார். இந்த தகவல் போலீசாரின் கவனத்திற்கு சென்றது. இதைத் தொடர்ந்து அந்தப்பூர் போலீசார் கர்நாடகாவில் ஹாசன் மாவட்டத்தில் சென்று அங்கிருந்த கொலை குற்றவாளி திப்புசாமியை கைது செய்தனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம என்ன வீடியோ பார்க்கலான்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.